நீங்க ஆனா என்ன நான் அவங்க இப்பயே வயித்துல சொல்லிட்டேன் மேடம் போடுறாங்களோ அதுக்கு சொல்றேன் இல்ல உங்களுக்கு சரி உள்ளுக்கு என்ன நீங்க போடுறாங்களோ நீங்க வெளிய போறீங்களம்மா, ஒரே ஒரு விஷயம். சொல்லி அந்த பசங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா நீங்க பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். நாங்க பேசல மேடம். அப்புறம் எப்படி ஈரமா மேடம் அவங்க ஈரமா கேட்டாங்க? நான் உங்க அம்மாட்ட பேசுறேன். நான் பேச மாட்டேன் அவங்க மேடம். அடக்கம் இல்லாதவங்க, அடக்கம் இருக்கிறதுவங்க, இப்ப உங்க அவங்க எதிர்க்க ஊரை எப்படி பேசுறாங்க சுத்துறதுவங்க, அவங்க? இழுத்துட்டு போனவ, இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. நான் பேச மாட்டேன். நீங்க கிளம்புங்க. நான் இப்போ இப்போ வாமா எப்படி சீக்கிரம். பேசினாலுங்க மேடம் மாதிரிக்கே அவங்கள எப்படி பேசுனாங்க? அது பேசுதான். ஏன்னா நீங்க ஐயோ, போங்க, போங்க, கடவுளே. போங்க, போங்க. வாப்பா வெளியே பிள்ளைய போய் பாருமா. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வருவீங்க நீங்க வாங்க. குழந்தைய எங்களை பாருமா. ஓம்ல எதுலயாவது சேர்த்து ஓம்ல விட்டுடுங்க மேடம், இல்லைன்னா வச்சுட்டு அனாதாஸ்தான் நீ வெளிய சேர்த்து வா. விட்டுடுங்க. இந்த வரேன். உங்களுக்கு இன்னும் அவங்க வேதனை புரியலல்லம்மா? எங்களுக்கு எல்லா வேதனையும் புரிஞ்சுதாம்மா நான் எப்படி வச்சிருந்தேன். எனக்கு வேதனை புரியாத நான் ஒண்டி சாப்பிடணும், நான் ஒண்டி எல்லாமே செஞ்சுக்கணும். இல்லை இவரால் எனக்கு 1 ரூபா பிரயோஜனம் இல்லை மேடம். 1 ரூபா ஒரே ஒரு ஜாக்கெட் பிரயோஜனம் கிடையாது இவரால். நான் சம்பாரிச்சு சோறு போடுறேன், நான் வாடகை கட்டுறது, நான் பாத்திரம் கழுவி நான் வாடகை கட்டுறேன். எல்லாத்தையும் வந்து அந்த அங்கே இருக்கிற சனமே எப்படி நீ இவங்ககிட்ட போனான்னு கேட்குறாங்க என்ன. உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்குறாங்க என்ன. நீங்க சேர்றதுதாம்மா தப்பு. அவர் குடிச்சு குடிச்சு கிட்னியை தொலைச்சது தப்பு. நீங்க இந்த பொங்கல் பசங்களுக்கு பொறுப்பு எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? நான் மாட்டேன் மேடம். நீங்க கிளம்புங்க. அதான் மேடம் இவர்கிட்ட நீங்க கிளம்ப. நீ மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை அந்த பசங்களை தப்பா வரக்கூடாது. நான் எப்பயுமே பேசுனது இல்லை மேடம். சரி, கிளம்புங்க. நான் எப்பயுமே பேசுனது இவரோட கிளம்புங்க. கேட்டுக்கங்க. கிளம்புங்க. ஆமா நீங்க எப்படி எனக்கு இந்த பெரிய பொண்ணு ஆனா மேடம், பெரிய பொண்ணு வேணானா சின்ன பொண்ணு வண்டி இன்னும் போகிறேன். நான் போக மாட்டேன் மேடம். என்ன ஹாஸ்டலில் கூட சேர்த்து விடுங்க சேர்த்து மேடம். விட்டுருங்க அப்போ. என்ன எங்கேயாச்சும் ஹோமில் கூட சேர்த்து விட்டுருங்க மேடம். நீங்கள் எனக்கு வானே நான் போய் அங்க போய் வேணாம். போனேனே ஏன் ஊட்டாண்ட நானும் போக அசிங்கமாக மாட்டேன். இருக்கும் எனக்கு. நான் போக மாட்டேன் மேடம். உங்களுக்கு எங்கேயாவது இருந்து ஒரு தூக்கி மாசம் கஷ்டப்படணும். தங்குறதுக்கு மட்டும் வீட்டோட தங்கி டெலிவரி இருக்கேன். அது செய்வேன் மேடம். நான் எனக்கு கூட சொல்லுங்க மேடம். நான் கூட செய்றேன். ரெண்டு பேரும் ஒரு 2 மாசம் செஞ்சோன்னா அதுல வர காசை வச்சு நாங்க வீடு தனியா எடுத்து குழந்தை பிறந்தா நாங்க பார்த்துப்போம் மேடம். யாருன்னா அப்புறம் வேலைக்கு போனோம்ல. அதுக்கப்புறம் எங்கேயாவது குழந்தைய கூட இதுகிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டு வேலைக்கு போவேன் மேடம். இவங்க கிட்ட இருந்து நான் எங்க அம்மா இருந்து செத்த மாதிரி தான் சாகணும். ஐயோ நான் அடிக்குது பாப்பா. நீங்க கிளம்புங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு பசங்க மேல. அவர் நான் சொல்றது கேட்கறது நிலைமையில கூட இல்லை. உங்க அப்பா பாத்துக்க மாட்டாருமா, அவருக்கே உடம்பு சரி கிடையாது, குடிச்சு அவர் எல்லாம் எல்லாம் பார்க்க போயிடுச்சு. வேண்டாம் மேடம். எனக்கு ஒரு இது கிடைக்கணும், என் லைஃபுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கணும் தான் மேடம். புருஷன் வந்திருக்காரா? வரல மேடம். ஃபோன் பண்ண நான் பண்ண எடுத்து பேசுறாங்க. அண்ணா சிகி அண்ணா பேசுனாங்களாம், ரிங்கு போது எடுக்க மாட்டேன்றாங்களாம். அவரோட போய் வாழணும்னு நினைக்கிறேன்.